நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மாநாடு இருக்கு இல்லையா? அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாவே ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்த இந்த போர்ட் ஆஃப் பீஸ், அதாவது அந்த அமைதி வாரியத்தில் பாகிஸ்தான் ஜாயின் பண்ணியிருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்தியா மட்டும் இன்னும் அதில் எஸ்ன்னு சொல்லாமல் நோவும் சொல்லாமல் யோசிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன் இந்தியா வந்து இதெல்லாம் தயங்குது? அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ஏன் அவசரப்பட்டு இந்த விஷயத்தில் முன்னாடி போய் உட்காந்துருக்காங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி, என்ன இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊரை வந்துட்டு யார் நிர்வகிக்கிறது, யார் வந்து காசு போட்டு மறுபடியும் அவங்களுக்குலாம் வீடு கட்டி தர்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக டெவலப் பண்ணணும் இல்லையா? இது யார் பண்ணுவா? இதை கவனிக்கிறதுக்காக தான் ட்ரம்ப் வந்து இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு ட்ரம்ப் தான் ஆயுள் கால தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பர்மனண்ட் மெம்பராக ஆகணும் அப்படின்னாக்கா $1 பில்லியன், அதாவது $1 பில்லியன் அப்படின்னா நம்ம நாட்டு ரூபாயில் கிட்டத்தட்ட 8,300 கோடி ரூபாய் வந்து மெம்பர்ஷிப் ஃபீஸாக வந்து கட்டணும் அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இது வரைக்கும் இந்த போர்ட் ஆஃப் பீஸில் யாரெல்லாம் உள்ளே இருக்காங்க, யாரெல்லாம் வெளியே இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். உள்ளே வந்த நாடுகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்ஜென்டினா, அர்மேனியா, அசர்பைஜானு, பாகிஸ்தான், கத்தாரு, சவுதி அரேபியா, துருக்கி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸு, உஸ்பெகிஸ்தான், இந்த மாதிரி ஒரு 20 நாடுகள். இந்த நாடுகள் பேர் சொன்னோடனே தெரிஞ்சிருக்கும். இவங்க எல்லாமே வந்து ட்ரம்ப்போட அல்லக்கை நாடுகள் தான் பார்க்கப்படுது. அவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு 20 நாடுகள். முக்கியமாக இந்த கல்ஃபில் இருக்கிற நாடுகள்லாம் மேக்ஸிமம் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலை அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த யூரோப்பியன் யூனியன் வந்து ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணல. யூரோப்பியன் யூனியனில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 27 நாடுங்க இருக்காங்க. இப்போதைக்கு அதில் ஒரே ஒரு நாடு மட்டும் தான் ஜாயின் பண்ணுறது. அதுதான் இந்த ஹங்கேரி அப்படின்னு பார்க்குறோம். ஏன் ஹங்கேரி ஜாயின் பண்ணிச்சு அப்படின்னா, இந்த ஹங்கேரி நாட்டோட அதிபர் விக்டர் ஆர்பான் இருக்கார் இல்லையா, இவர் ட்ரம்ப்போட நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஹங்கேரி மட்டும் இந்த போர்டில் ஜாயின் பண்ண சம்மதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எனக்கு இந்த போர்டே தேவை கிடையாது, நீ கிளம்பு அப்படின்னு சொன்ன நாடுகள்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸு, நார்வே, ஸ்வீடன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உன்னோட டீல் எங்களுக்கு வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த ஜெர்மனி மற்றும் இத்தாலி, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை வந்து பகச்சிக்கிறதுக்கு விருப்பப்படலை. அதே சமயம் இந்த யூரோப்பியன் யூனியனுடைய கொள்கையிலேருந்து மீறியும் வெளியே வர முடியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு முடிவே எடுக்காமல் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க, அதாவது ட்ரம்ப் இன்விடேஷன் கொடுத்தவங்களில் யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, சீனா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, ரஷ்யா இருக்குது, பிரிட்டன், இவங்க எல்லாம் வந்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கல. அதாவது எஸ்ஸும் சொல்ல, நோவும் சொல்லாமல் அப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பீஸா போர்டு இவர் ஆரம்பித்தா இல்லையா, இதில் ஏற்கனவே கனடாவுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்துருந்தாரு. கனடாவும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த இன்விடேஷனை வந்து ட்ரம்ப் கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்குறோம். நீ என் போர்டுக்கே வந்துட்டு வர வேணாம் போ அப்படின்ற மாதிரி கனடா பிரதமரை வந்து ட்ரம்ப் வந்து அனுப்பிட்டாரு. அது மாதிரி மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கும் மற்ற தலைவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு விரிசல் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா ட்ரம்ப் சாதாரணமாகவே மற்ற தலைவர்கள்லாம் ரொம்ப கேவலமாக பேசுவாப்புல. நான் தான் ஒரு மிகப்பெரிய ராஜான்ற மாதிரி பேசுவார். அதே மாதிரி தான் வந்து கனடா பிரதமரையும் பேசினார். இந்த கனடா பிரதமர் மார்க் கார்னியை வந்துட்டு ஒரு அதிரடி ஸ்பீச் அந்த நேரத்தில் கொடுத்துருந்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது பெரிய நாடுகள், குறிப்பாக வந்து அமெரிக்காவை தான் அவர் சொன்னார், தங்களுடைய பொருளாதார பலத்தை வச்சு மற்ற நாடுகளை மிரட்டக்கூடாது, வரி போடுவோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி காரியத்தை சாதிக்கிறீங்க, அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் முகத்தில் அடித்த மாதிரி அவர் வந்து பேசினாருன்னு சொல்லப்படுது. இதை பார்த்துட்டு அங்கே இருந்த எல்லா நாட்டு தலைவர்களும் வந்து எழுந்து நின்று அவருக்கு கையை தட்டிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு மீட்டிங்கில் ட்ரம்ப் இருக்கிறாருன்னா ட்ரம்ப்பை மட்டும் தான் பாராட்டி பேசணும், இன்னொருத்தவங்களை யாராவது ஒருத்தவங்க பாராட்டி பேசினா அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு பார்க்கப்படுது. அதுவும் இவரை திட்டி அவர் வந்து பாராட்டு வாங்கினாருன்றது வந்து மிக கோபமான விஷயமா ஆயிடுச்சு ட்ரம்ப்புக்கு. ட்ரம்ப் உடனே செம கோபத்தில் என்ன சொல்லிட்டார் அப்படின்னாக்கா, அவருடைய அந்த சோஷியல் மீடியா ட்ரூத் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். மார்க், இந்த மாதிரி நீங்கள் பேசுனது தப்பு, கனடா இன்றைக்கி உயிரோட இருக்குது அப்படின்னா அமெரிக்கா தான் காரணம், நாங்கள் செஞ்ச உதவியெல்லாம் நீங்கள் வந்துட்டு மறந்துடாதீங்க, நன்றியோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமாக பேசினார். உலகத்தோட மிக கௌரவமான இந்த போர்டில் நீ சேர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பீஸ் ஆஃப் போர்டு இருக்கு இல்லையா, அதில் சேராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஃபாரமில் பேசுகிறேன்னா பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டலாம் வந்து ட்ரம்ப் கனடா பிரதமர் விட்டுருக்கான்னு பார்க்கப்படுது. கனடா பிரதமர் சும்மா இல்லை, திருப்பியும் அவர் சொல்லிட்டாரு, கனடா ஒன்றும் அமெரிக்காவோட இதில் உதவியெல்லாம் வாழ கிடையாது, நாங்கள் எங்கள் நாட்டோட இறையாண்மையோடு தான் இருக்கிறோம், உங்கள் கூட எங்களுக்கு பார்ட்னர்ஷிப் இருக்குது, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவரும் திருப்பி ஒரு ரிப்ளை போட்டிருக்காரு. இந்த மாதிரி ட்ரம்ப் எல்லா தலைவர்களும் ஒரே சண்டை தான் அங்கே. இந்தியா ஏன் இந்த விஷயத்துலேருந்து ஒதுங்கி நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனே நினைக்கலாம், பாகிஸ்தான் வந்து உள்ளே போயிட்டாங்களே, நம்ம ஏன்பா இன்னும் வந்து வெளியே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா எப்போதுமே வந்து ஒரு தனித்துவமான கொள்கையுடைய நாடு அப்படின்னு பார்க்குறோம்.
முதல் விஷயம், இது வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவோட ஒருதலைபட்சமான அமைப்பா இருக்குமோ அப்படின்றது தான் வந்து இந்தியா வந்து தயங்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது இந்த யுனைட்டட் நேஷன் இருக்கு இல்லையா? இந்த யுனைட்டட் நேஷன வந்துட்டு ஓரம் கட்டிட்டு, ட்ரம்ப் தன்னோட பேச்ச கேட்கக்கூடிய இந்த அல்லக்கை நாடுகள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு சேர்த்து ஒரு புதிய உலகத்த வந்து உருவாக்குறதுக்கு அவரு பிளான் பண்றாரு அப்படின்ற மாரி பார்க்கப்படுது. இதுல போய் நம்ப தேவையில்லாம சிக்கிக்கிட்டு, நம்மளோட சுதந்திரத்த நம்ப இழக்க தேவை கிடையாது. ஏன்னா, அங்க இந்த குரூப்ல நம்ம சேர்ந்தோம்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாரோ அதுதான் அங்க வாய்ஸா இருக்கும். அதனால நம்ப வந்து ஒரு தனித்துவமான முடிவு எதுவுமே எடுக்க முடியாது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது சும்மா $1 பில்லியன் எடுத்து குடுத்து நம்ம ஒண்ணும் உதவி பண்ணணுன்ற மாரிலாம் அங்க கிடையாது. ஏன்னா, அ பாலஸ்தீனியம், காசா, இஸ்ரேல் இந்த வாரினுடைய ஹிஸ்டரி நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 பேர போய் இவங்க தீவிரவாத செயல் பண்ணி கொன்னுட்டு வந்தாங்க. அதனால அந்த நாடு அவங்க மேல போர் தொடுத்தது. 2 பேர் பக்கமும் தப்பு இருக்கு. ஆனா முதல்ல அவங்கள இந்த மாரி ஒரு போருக்கு தூண்டுனது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் அப்படின்னு பார்க்குறோம். 1500 பேர சுட்டு கொன்னாக்கா எந்த நாடு சும்மா இருக்கும்? ஸோ அதனால அவன் சண்டை போட்டு இவங்கள தும்சம் பண்ணிட்டான் அப்படின்னு பார்க்கப்படுது. இதுக்கு பரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் அவங்களுக்கு கன்செஷன் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஆனா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்ணணுமே தவிர, இந்த மாரி வலுக்கட்டாயமா யாரையும் இழுத்துலாம் உள்ள போடக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். ட்ரம்ப் இதான் பண்றாரு. அதனால நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்தியா மாரி ஒரு நாட்டுக்கு இந்த 8,300 கோடின்றதுலாம் ஒரு பெரிய பணம் கிடையாது. நினைச்சா நாளைக்கே நம்ம எடுத்து குடுத்துற முடியும். பட் நம்ம தயங்குறதுக்கு சில காரணங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. இப்ப பாகிஸ்தானோட நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதுதான் இப்போ வந்து உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய $1,000,000 கேள்வி அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோத்துக்கே வந்து பாகிஸ்தான்ட்ட வழி இல்லாம, உலக வங்கி, அப்புறம் இந்த IMF இந்த மாரி விஷயங்கள்லாம் போயிட்டு இவங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா, பாகிஸ்தான் எப்படி டப்புன்னு இந்த $1 பில்லியன் வந்து கிட்டத்தட்ட 8,300 கோடிய எடுத்து குடுக்கறதுக்கு சம்மதிச்சாங்கன்றது தான் கொஸ்டின் மார்க். ஏன் பாகிஸ்தான் இவ்வளோ அவசரமா ஜாயின் பண்ணாங்க அப்படின்னாக்கா, முதல்ல இருக்கிற பாயிண்ட் என்னன்னா, இந்த ட்ரம்ப் கூட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாசம் அப்படின்னு பார்க்குறோம். 2 பேரும் ரொம்ப ஏதோ சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணா ஸ்கூல்ல படிச்ச மாரி பழகிக்கிறாங்க அப்படின்றது தான் இங்க காமெடியான விஷயமா இருக்கு. பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும் ட்ரம்ப் ஒரு பிசினஸ் மேன் சொல்லிட்டு. அவரோட இந்த கனவு ப்ராஜெக்ட்ல முதல்ல போய் நின்னோம் அப்படின்னா, பின்னாடி அமெரிக்கா கிட்ட இருந்து வரக்கூடிய இந்த பொருளாதார உதவிகள், இல்ல சம்டைம்ஸ் அவங்க சாங்ஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் இவங்க வந்து சாங்ஷன் இல்லாம தப்பிக்கலாம். அது போக டேரிஃப்லேருந்து விலகி வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உதவிகள் கிடைக்கும் அப்படின்றதுனால இவர் வந்து இந்த விஷயத்துல முன்னணி போய் உட்காரன்னு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிதி உதவி இப்போ IMF கிட்ட போய் உட்காரும்போதோ இல்லை வேர்ல்டு பேங்க் கிட்ட போய் உட்காரும்போதோ அமெரிக்கா சொல்லிச்சுன்னா அவனுக்கு உடனே கடன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இவங்க போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ரெண்டாவது இந்தியாவுக்கு செக் வைக்கிறது. அதாவது இந்தியா வந்து இன்னும் இந்த போர்டில் சேரல. இந்தியா வராத இடத்துல நாம போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு நாம தான் முக்கியமான ஆளு அப்படின்ற மாதிரி காட்டிக்கலாம். இது ஒரு சீன் போடுற விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, காசாவோட சென்டிமெண்ட். அதாவது ஒரு இஸ்லாமிய நாடான காசா வந்து பார்த்தீங்கன்னா, மறுசீரமைப்புக்கு நாங்க உதவுறோம் அப்படின்ற மாரி, இவங்க நாட்டு மக்கள்கிட்டயும் சரி, காசால இருக்கக்கூடிய மக்கள்கிட்டயும் சரி, நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நாங்க இஸ்லாமிக் பிரதர்ஹுட்க்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாரி ஒரு கருத்தை இவங்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ கொஸ்டின் என்ன? அந்த $1 பில்லியன் பணத்தை எப்படி இவங்க கட்டுவாங்க அப்படின்றது தான். ஏன்னா கையில காசே கிடையாது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது. ஆனா இவங்க அந்த பணத்தை ரெடி பண்றதுக்கு 2 ரகசிய வழியை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து சவுதி மற்றும் கத்தார். ஏன்னா இவங்க தான் வந்து பேங்க் மாதிரி சவுதி அரேபியா. ஸோ பாகிஸ்தான் என்ன பிளான் பண்ணுது அப்படின்னாக்கா, அவங்களுடைய இந்த நெருக்கமான நண்பர்களான இந்த சவுதி அரேபியா அப்படி இல்லைன்னா இந்த கத்தார் இவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கி இந்த பணத்தை வந்து கட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஓடுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த 2 நாடுகளுமே வந்து ஆல்ரெடி இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல வந்து இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தவணை முறையில் கட்டுறது. அதாவது ட்ரம்ப் கிட்ட இப்போதைக்கு நான் வந்து ஒரு $100 மில்லியன் வந்து கட்டுறேன், மீதியை வந்து நான் மெல்ல மெல்ல கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டீலும் பேச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட். ஏன்னா இவங்களை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா, சீனா ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒருவேளை வந்து சீனா பின்னால் இருந்து இந்த பணத்தை கொடுத்து பாகிஸ்தானை உள்ளே அனுப்பியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க. நீ போய் கட்டுப்பா, இந்த $1 பில்லியன் எடுத்து போய் நீ கட்டிடு, அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றத நீ எங்ககிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சைனாவும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ பாகிஸ்தானோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. வீட்டில் வந்துட்டு அடுப்பு எரியறதுக்கே வந்துட்டு அவங்க கையில் காசு கிடையாது. ஆனால் ஊரில் நடக்கிற பஞ்சாயத்துலாம் வந்து பெரிய மனுஷன் மாதிரி போயிட்டு உட்காந்து $1 பில்லியன் வந்து சந்தா கட்ட நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, வாங்கின கடனுக்கே வட்டி கட்டுறதுக்கு வழி கிடையாது. ஆனால் ஒரு 5 லட்சம் இல்லை 10 லட்சம் கொடுத்து நம்ம போயிட்டு ஒரு கிளப்பில் சேர்ந்து மெம்பர்ஷிப் வாங்குவாங்க இல்லையா, சில பேர்லாம் அப்படி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்களில் பாகிஸ்தானை நம்ம பார்க்குறோம்னு சொல்லப்படுது. இந்தியா ஏன் தயங்குது அப்படின்றது இப்போ நமக்கு தெளிவாக புரியும். நம்ம ஒன்று செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு கௌரவம் இருக்கணும். காசுக்காகவும் காம்ப்ரமைஸ்க்காகவும் ஒரு போர்டில் போயிட்டு உட்கார இந்தியாவுக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா இது வந்து ஒரு அடிமை போர்டு தான்.
ட்ரம்ப்போட ஒரு விஷயம் என்னன்னே தெரியும். அவர் தான் பாஸ், அவர் தான் வந்து ஹெட் அங்கே. அடிமையாக போய் எல்லாரும் உட்காடுறாங்க. அதுக்கு இந்தியா ரெடி கிடையாது. ட்ரம்ப்போட இந்த போர்டு உண்மையிலே அமைதியை கொண்டு வருமா, இல்லை இது வெறும் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தானா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். சரி மக்களே, நீங்கள் உங்களோட கருத்தை தெரிவிங்க. இந்தியா இந்த போர்டில் சேரணுமா வேணாமா, சேர்ந்தால் நமக்கு என்ன மாதிரி ஒரு பாதங்கள் இருக்கும், இல்லை சாதகம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவாக சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை, ஜெய்.